ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னென்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 30 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இன்னையோட நமக்கு 1 month முடிய போகுது. இந்த 1 monthல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஒரு டயட்டுக்குள்ளே நம்ம நாள் சாப்பிட்டதுலேருந்து நம்மளோட 30வது நாள் நம்ம எப்படி சாப்பாடை குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்தது? நல்லபடியாக இருந்ததா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாவே இருந்தது. ஏன்னா நான் முன்னாடியெல்லாம் ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ணாலே என்னால் டயட்டை ஒரு 10 நாளுக்கு மேலே கொண்டு போக முடியாது. ஏன்னா நான் முன்னாடி 3 நேரம் சாப்பிட்றத 2 நேரம் சாப்பிடுவேன், இல்லை 1 நேரம் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம டைமுக்கு சாப்பிட்டு தான் நம்மளோட வெயிட்டை குறைக்கிறோம். அதில் ஒன்று என்னென்னா, வெயிட்டும் குறையுது. நான் இதை என்ன நினச்சேன்னா, இந்த 1 monthல எத்தனை கிலோ குறைய போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம இப்போ முன்னாடி பார்த்ததுலேயே நமக்கு 2.2 kg குறைஞ்சிருந்தது. இனி நாளைக்கு கண்டிப்பாக என்னோடய வெயிட் அப்டேட் பண்ணுறேன். அதோட எனக்கு என்னென்ன இந்த 1 monthல என்னென்ன மாற்றங்கள் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதே நாளைக்குள்ள வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், சரியா? இன்றைக்கி நான் இப்போ என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். நாளைக்கு அதை டீட்டெயிலாக பேசுவோம், ஓகேவா? நீங்களும் உங்களோட வெயிட்டை செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த 1 monthல டயட் இருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க, அந்த குறைஞ்ச வெயிட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, நம்ம இன்னும் குறைச்சிடலான்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, நான் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன்னு நான் இப்போ சொல்கிறேன், சரியா? நான் இன்றைக்கி எப்பவும் போல் காலையில், ஈவினிங், நைட்டு 3 glass ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் 2 இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சாதம், ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நாளையிலேருந்து நம்ம ஆயில் ஐட்டம்லாம் கட் பண்ணணும்னு சொல்லேன்ல. ஸோ நான் அதனால் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இன்னையோட நம்ம ஆயில் ஐட்டம் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஆசைக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு நிலக்கடலை கொஞ்சம் இருந்தது, ஸோ அதை தான் எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் நம்ம இந்த வெளியில் போனதுலேருந்து ப்ரோட்டீன் கரெக்டாக ரீச் பண்ணலைல்ல, அதனால் இன்றைக்கி சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதாவது மீல் மேக்கர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீன் கூட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 2 எக்கும் அதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு 2 தோசை, அதுக்கு தக்காளி சட்னி வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது இவ்வளோ தான். இனி கேலரி எவ்வளோன்னு சொல்லவா? 3 glass ஆஃப் மில்க்குக்கு 220 கேலரி. அடுத்தது மார்னிங் 2 இட்லியும் சட்னிக்கும் 200 கேலரி. லஞ்சுக்கு சாதத்துக்கு ஒரு 200 கிராம் போல் எடுத்திருப்பேன் சாதம், அதுக்கு 240 கேலரி. ஃபிஷ் கறிக்கு 90 கேலரி, ஃபிஷ் ஃப்ரைக்கு 140 கேலரி. மொத்தம் நான் இன்றைக்கி மதியம் எடுத்ததுக்கு 470 கேலரி. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு 260 கேலரி. பீனட் எடுத்துக்கிட்டேன்ல, அதுக்கு. அடுத்தது மீல் மேக்கர் ஒரு 130 கேலரி. 2 எக் எடுத்துக்கிட்டோம்ல, அது 140 கேலரி. அதில் போட்ட வெங்காயம், மசாலா, அதுக்கு ஒரு 30 கேலரி. அடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்ல, அதுக்கு ஒரு 30 கேலரி. இந்த மீல் மேக்கருக்கு 330 கேலரி. அடுத்த 2 தோசை, 2 கொஞ்சம் சட்னி எடுத்துக்கிட்டோம்ல, அதுக்கு 300 கேலரி. இன்றைக்கி மொத்தத்தில் 1780 கேலரி எடுத்திருக்கேன். நம்மளோட லிமிட் என்ன? 1600 to 1800 தானே? அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கேன், அவ்வளோதான் எடுத்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு ப்ரோட்டீன் நான் அதிகமாகவே எடுத்திருக்கேன். நம்மளோட லிமிட் என்னது? 70 to 90. நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது 80 to 85 கிராம் எடுத்திருக்கேன். அந்த சோயா சங்க்ஸும் முட்டையும் எடுத்துட்டோம்ல, அதில் நிறையவே ப்ரோட்டீன் நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா? அடுத்த காப்ஸ் கொஞ்சம் கூடியிருக்கு. ஏன்னா ரைஸ் கொஞ்சம் இன்றைக்கி கூட எடுத்திருப்பேன்னு நினைக்கேன். ஸோ காப்ஸ் கொஞ்சம் கூடியிருக்கு. 230 to 250 கிராம் இருக்குது காப்ஸு. ஃபேட்டு 55 to 65 கிராம் இருக்குது. ஃபைபர் 25 கிராம் இருக்குதுப்பா. இன்றைக்கி நான் ப்ரோட்டீனை ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டேன். எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இனி எல்லா நாளுமே நான் ப்ரோட்டீனை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனால் எனக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் என்னலான்னு சொல்லி கொஞ்சம் சர்ச் பண்ணி இனி நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன், சரியா? ஆனால் எனக்கு சோயா சங்க்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சிலருக்கு அது ஒத்துக்காது, டெய்லி சாப்பிடணுன்னா கொஞ்சம் ஒத்துக்காமல் இருக்கும். அதனால அவங்க ஒத்துக்கலைன்னா வேறு ஏதாவது என்ன சாப்பிடலான்னு சொல்லி பார்க்கலாம், சரியா? ஆனால் முட்டை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒத்துக்கும்ல. 2 முட்டை முழு முட்டை எடுத்துக்கோங்க, இல்லட்டா முட்டையோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒயிட்டில் கம்மி கேலரி தான். ஸோ ப்ரோட்டீன் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு நிறைய சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், சரியா? ஆனால் இந்த வெயிலுக்கு சில பேர் முட்டை எடுக்க மாட்டாங்க, சிலருக்கு பருவு மாதிரி வரும்னு சொல்லி எடுக்க மாட்டாங்க. சரி, நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கேலரி கம்மியாக வேறு என்ன சாப்பிடலான்னு சொல்லி பார்க்கலாம், சரியா? நாளைக்கான வீடியோவில் அதையும் சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, நாளைக்கு என்ன சாப்பிட்டேன் நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வெயிட் அப்டேட்டும் பண்ணுறேன், ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.